ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான வேக்கன்சி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காலி பணியிடங்கள் மாவட்டம் வாரியாக சொல்லியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2329 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷனை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஏஜ் லிமிட், எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது, சிலபஸ் இருக்குது, எவ்வளோ மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்க போகுது, இந்த மாதிரி மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் பொது தமிழ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பொதுத்தமிழ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக தனித்தனியாக நம்ம வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாகவே இருக்கும். 200-300 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம சேனலில் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆளு கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய் எம்ஹெச்சின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போகணுன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வியூ ஆகும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே லாகின் இருக்கும். அதை லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம புதுசாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி போட்டுக்கணும். அடுத்து உங்கள் மொபைல் நம்பர், அடுத்து உங்களோட நேம் கரெக்டாக உங்களோட 10th மார்க் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க. 10th 12th மார்க் லிஸ்ட்டில் இருக்கிற கரெக்டான நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஆதார் நம்பர், அடுத்து நீங்களாக பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. அதே இது ரீடைப் பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு கேப்சா வரும். அதை கேப்சாவை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லாகின் ஐடி கிரியேட் ஆகிடும். உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் லாகின் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு, நெக்ஸ்ட் உங்கள் ஃபோனில் ஓடிபி கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிரும். லாகின் ஆனதும் நெக்ஸ்ட் இந்த பேஜ் தான் வியூ ஆகும். உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் வியூ ஆகும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் ஜஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை கிளிக் பண்ணி அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கிளிக் பண்ணதும் அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே மூவ் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் 2 போஸ்ட்டு இருக்குது. காப்பீஸ் அட்டெண்டட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லி இருக்குது. நான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் 2 போஸ்ட்டு செலக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணி 2ஐயும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் நேம் டிஃபால்ட்டாக வியூ ஆயிரும். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணதும் உங்கள் ஏஜ் டிஃபால்ட்டாக வந்துடும். அடுத்து உங்களோட ஜெண்டர், அடுத்து உங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அடுத்து உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட நேட்டிவ் ஸ்டேட்டு, அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு, அடுத்து ஃபாதர் நேம். ஃபஸ்ட்டு இனிஷியலை மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபாதர் நேம், அடுத்து ஃபாதரோட ஆக்குபேஷனை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து மதர் நேம், ஃபஸ்ட்டு இனிஷியல், அடுத்து நேமு, மதரோட ஆக்குபேஷன், அடுத்து உங்களோட மதர் டங் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி, அடுத்து ரிலீஜியன், அடுத்து உங்களோட ஆதார் நம்பர். அடுத்ததான் உங்ககிட்ட பேன் கார்டு இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. இருந்துச்சுன்னா நம்பரை என்டர் பண்ணணும். அடுத்ததான் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். பாஸ்போர்ட் நம்பர், பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, டேட் ஆஃப் இஷ்யூன்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குது. இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இட ஒதுக்கீடில் முன்னுரிமை கேட்குறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா எதுக்குன்னு சொல்லி நிறைய ஒரு ஆப்ஷன் வருது. அந்த ஆப்ஷனில் என்னென்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கொரோனாவால் யாரும் உங்களோட ஃபேமிலியில் யாரும் இறந்துருந்தாங்கன்னா முன்னுரிமை கேட்கலாம். அடுத்து நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்கனாலும் முன்னுரிமை கேட்கலாம். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்திருந்தாலும் முன்னுரிமை கேட்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன், இன்டர்காஸ்ட் மேரேஜ்னு சொல்லி பலவிதமான முன்னுரிமை இருக்குது. நீங்கள் இதில் ஒன்று தான் செலக்ட் பண்ணணும்னு இல்லை, கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி நீங்கள் 2-3 முன்னுரிமை இருந்தாலுமே செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த விதமான முன்னுரிமை இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி கேட்குது. நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்சி, எஸ்டி, பிசி எதுனாலும் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட சப்காஸ்ட் கேட்குது. சப்காஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ, யார் இந்த சர்டிஃபிகேட்டை வழங்கினா அது எல்லாமே கேட்குது. உங்கள் சர்டிஃபிகேட்டை பார்த்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க.
அடுத்ததா நீங்கள் நீதித்துறையில் தற்காலிகமாக ஊழியராக பணிபுரிஞ்சிங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவு செய்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்குரிய நம்பரை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் மாநில மத்திய அரசு பணியில் இருந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் அரசு பணியாளர்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லையா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து இட ஒதுக்கீடு கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து மாற்றுத்திறனாளிக்கான இட ஒதுக்கீடு கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் குடியரசுத் தலைவரிடம் வந்து எதுவும் சாரணாருக்கான விருது வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாள் தேசிய படையில் மாணவராக இருந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் டிப்ளமோ எதுவும் மேலே படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் உங்களோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் லைன் 1, லைன் 2. அடுத்து உங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் அதே அட்ரஸ் தான் பெர்மனன்ட் அட்ரஸ்னால் சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிவாக அது மொபைல் நம்பர் இருக்குன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபோட்டோவையும் உங்களோட சிக்னேச்சரையும் அட்டாச் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட கல்வி தொகுதி வந்து நீ ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8th இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம அப்ளை பண்ண போஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதுக்கான கல்வி தகுதி 8th. ஸோ நீங்கள் ஸ்கூலில் போய் உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள் வந்து கேட்டிருக்காங்க, அதை போட்டுக்கோங்க. அடுத்து சான்றிதழ் எண், அடுத்து வந்து ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சியான எஜுகேஷன் போர்டு கேட்குறாங்க. அடுத்து மோட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன், அடுத்து பயிற்று முறை, அடுத்து உங்களோட ஸ்கூல் நேமு. அடுத்து நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு 10th டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. அது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும். சர்டிஃபிகேட்டு, வழங்கப்பட்ட நாள், சர்டிஃபிகேட் நம்பரு, எந்த போர்டில் படிச்சிங்க, அடுத்து மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக இல்லை ப்ரைவேட்டில் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து பர்சன்டேஜ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் வந்து இதுலேயும் கேட்குறாங்க. எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 10th அப்புறம் என்ன படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹச்எஸ்சியா இல்லை டிப்ளமோவா என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சான்றிதழ் என்ன, எந்த மோடில் படிச்சிங்க, என்ன போர்டு, என்ன ஸ்கூலு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட யூஜி டிகிரியை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து எந்த கோர்ஸ் படிச்சிங்களோ அதை போட்டுட்டு அதோட சர்டிஃபிகேட் நம்பர், எந்த காலேஜ் எல்லாமே வந்து போட்டுருங்க. மார்க்கு, எந்த மோடில் படிச்சிங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா இல்லைனா ரெகுலராங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அது அடிஷ்னலாக எதுவும் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தீங்கனாலும் போட்டுக்கலாம். பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ணிங்கன்னா பிஜி டிகிரி இல்லைனா பிஎட் எல்லாமே வரும். அதில் நீங்கள் எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு எதுவும் லாங்குவேஜ் தெரிஞ்சாலுமே நீங்கள் வந்து கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதிலே நிறையா லாங்குவேஜ் வரும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. தெரியும்னா எஸ் கொடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க, நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் இருக்குது. ஷார்ட் ஹேண்டும் தமிழ், இங்கிலீஷ் இருக்குது. அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து எதுவும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே கேட்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து எனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எதுவும் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கம்பெனி நேமு, என்ன டெசிக்னேஷனு, எங்கே பிளேஸ்டு, சேலரி எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து போய்க்கோங்க. அடுத்ததாக உங்களோட உறவினர் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து வேலை பார்க்குறாங்களாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஏதோ ரீசனுக்காக உங்களை வந்து நிரந்தரமாகவோ இல்லைனா குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து விலக்கி வச்சிருக்கான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் மீது ஒழுங்குமுறை நடவடிக்கை, கண்காணிப்பு விசாரணை துவங்கப்பட்டுள்ளதா அல்லது பரிந்துரைக்கப்பட்டுள்ளதா, பணியிலிருந்து இதன் காரணமாக விடுவிக்கப்பட்டுள்ளான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் பொது, தனியார் அல்லது துறை, அமைப்பு அல்லது உள்ளூர் சுயநிதி நிறுவனத்தில் சேவை பெற்றோர்களா செய்துள்ளாரான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் மேலே எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ, அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஏதேனும் அரசியல் கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் ஏதேனும் தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்ததாக உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 3யுமே வந்து ஒரே பிடிஎஃபாக வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப்கான கேபி பார்த்தீங்கன்னா 115 கேபிக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உங்களோட லாஸ்ட் டிசியை வந்து அட்டாச் பண்ணணும்.
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th யூஜி பிஜி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எல்லாமே ஒரே பிடிஎஃப் ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் டெக்னிக்கலாக எது குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க எஸ் சொல்லியிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து ஒரே பிடிஎஃபாக இருக்கணும். அடுத்து நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு வந்து எஸ் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான டாக்குமெண்ட்டும் கேட்டிருக்கோம். நான் இங்கே நோ சொல்லியிருந்தனால அந்த டாக்குமெண்ட் வந்து கேட்கல. ப்ளஸ் வந்து நீங்கள் எதுவும் ப்ரியாரிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க, எனக்கு இந்த ப்ரியாரிட்டியில் எனக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லி பலவிதமான ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கூட அதுக்கான சர்டிஃபிகேட்டு வந்து கேட்கும். ஸோ நீங்கள் அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் நோ கொடுத்தனால எனக்கு எதுவும் கேட்கல. ஸோ வந்து கொடுத்தவங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கும். அடுத்ததாக வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் தேவை கிடையாது. அடுத்து கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இணைப்பு ஜி சர்டிஃபிகேட் இதுவும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தேவைப்படாது. முக்கியமாக தேவைப்படுது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது டிசி ப்ளஸ் வந்து நீங்கள் எதுவும் முன்னுரிமை கேட்டிருந்தீங்கன்னா அந்த இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களோட நன்னடக்கத்தை குறித்து வந்து சான்றளிக்கக்கூடிய 2 நபர்களை வந்து பெயர், அவங்க என்ன பதவியில் இருக்காங்க, உங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட அட்ரஸ் வந்து குறிப்பிடுற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிடுற நபர் வந்து உங்களுக்கு ரிலேஷனாக இருக்கக்கூடாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது வந்து உங்களை தெரிஞ்சவங்களா இருக்கணும். அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் வந்து கேட்குது. எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வந்து டிக் சிம்பிள் கொடுத்துக்கோங்க அந்த செக் பாக்ஸில் ஃபுல்லாக. அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் வந்து ஃபைனலாக வந்து ப்ரிவ்யூ காட்டும். இதில் எதுவும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அப்போயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அடுத்து சேஞ்ச் பண்ண முடியாது. எல்லாமே கரெக்டானு செக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிரும். ஓகே கொடுத்துக்கணும். உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து வந்து அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் விடோ மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடையாது. பிசி எம்பிசி டிஎன்சி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து 500 rupees பெர் போஸ்ட்டுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த சலான் வந்து ஓப்பன் ஆகலை. ஐ திங்க் சர்வர் பிஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சலான் வந்து வந்துடும். அந்த சலானை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியன் பேங்க்கில் போய் நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சலானில் சீல் வச்சு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சலானை வந்து அப்லோட் பெய்டு சலானில் போய் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அந்த சலானை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பெய்டு சலானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது வந்து மேலே வியூ ஆகும். உங்களோட அமௌண்ட்டு, நான் இப்போ ஒரு போஸ்ட்னால எனக்கு ஒரு அமௌண்ட் வருது, நீங்கள் எத்தனை போஸ்ட்டோ அதுக்கான அமௌண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட சலான் நம்பர், உங்கள் பேங்க்கு, அடுத்த பிரான்ச்சு, சலானோட டேட்டு, அடுத்து அந்த சலானை வந்து அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக சப்மிட் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் சலானை அப்லோட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு வந்து போகும். சப்போஸ் நீங்கள் சலான் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலும் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ளை பண்ணுறதுல வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.